ஹாய் காய்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்து 22nd ஏப்ரல் என்னோட செகண்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி. இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, ஜீசஸ் கால்ஸுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய அம்மா வீட்டுக்கு போகிறோம், என்னோடய மதர் இன் லா வீட்டுக்கு போகிறோம். இதுதான் என்னையோட பிளானே. இதை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு வந்து ஐடியா பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த இந்த பெப்ளம் டாப் தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து கியூட்டா ஸோ இந்த பெப்ளம் டாப் தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து நல்லா கியூட்டா இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் போட்டு இருந்துச்சு. கிரீம் கலர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெப்ளம் டாப். இது கூட வந்து நான் அஜியோல வாங்கினேன் இந்த ஜீனு நான் வந்து பேர் பண்ண போறேன். இந்த ஜீன் வந்து நான் வந்து அஜியோல இருந்து வாங்கியிருந்தேன். சேஞ்ச் பண்றேன் தரேன். இதான் என்னோட அவுட்ஃபிட். மேட்சா வந்து இந்த பட்டர்ஃப்ளை இயரிங் வந்து போட போறேன். மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும். நல்லா வந்து கையில் வந்து போட்டாச்சு. ஹேண்டு தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஹேண்டுக்காக தான் நான் வந்து வாங்கியே இருந்தேன். இது வந்து கூட கிரையான் லிப்ஸ்டிக். இந்த ஒரு ஷேட் மட்டும்தான் வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து எனக்கு செட் ஆகும். அவ்வளோதான். இது நான் வந்து எப்பவுமே வந்து லிப்ஸ்டிக் வந்து போட மாட்டேன். எனக்காக தோணுச்சு அப்படின்னா மட்டும் நான் வேர் பண்ணிப்பேன். அதுவும் பர்டிகுலரா இந்த ஒரு ஷேட் மட்டும்தான் நான் வந்து போடுவேன். அவ்வளோதான். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து எதுவும் வந்து போட மாட்டேன். மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுட்டேன் ஆல்ரெடி. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். பாய் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த நியூ ஹீல்ஸுமே நான் வந்து அஜியோவில் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக வெயில் அடிக்குது. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வெயிலுக்கு முன்னாடி கிளம்பணும்னு நினச்சேன், முடியல. இப்போ நம்ம இங்கேருந்து அடையாரில் இருக்க ஜீசஸ் கால்ஸுக்கு தான் போகணும். நான் போகிற வழியில் வீடியோ எதுவும் எடுக்கல, ரொம்ப வெயிலாக இருந்ததா எதுவும் எடுக்கல. ஸோ நான் இது சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இது. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னாலும் சரி, ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கேன்னாலும் நான் ஃபஸ்ட்டு வர பிளேஸ் வந்து இந்த சைலண்ட் ப்ரேயர் ஹால் தான். எனக்கு இங்கே வந்தாலே வந்து அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிவியில் வந்து பின்னாடி வந்து வசனங்கள் ஓடிட்டே இருக்குமா, அந்த வசனத்தின் மூலயமா நம்ம வந்து எதை குறித்து போயிருக்கோமோ அதுக்கு வந்து ஆண்டவர் அழகாக வார்த்தையின் மூலியம் பேசிகிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் வந்து ஃபாலோ பண்ணுறது இதுதான். ஒரு 45 மினிட்ஸ் உள்ள இருந்தோம். ஸோ அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடையார்லேருந்து பெசன் நகர் வர ரூட்காக ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கும் நாங்கள் ஜீசஸ் கால்ஸ் போயிட்டு வரும்போது இங்கே தான் ஷர்ட் எடுத்தாங்க. இந்த வருஷமும் அவங்க இங்கே தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இங்கே செட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததும் வந்து இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் ஒரு க்ரீம் கலர் ஷர்ட் எடுத்தாங்க, ஆஃப் ஹேண்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோவில் வந்து சம்மர் கலெக்ஷன் மென்ஸோட கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு தெரியும் இல்லையா, கிளாத் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த 2த்துமே வந்து ட்ரையல் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு கிராக்ஸுமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம கீழே உமன்ஸோட கலெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சம்மர் கலெக்ஷன் எல்லாமே. பட் ஆனால் நான் எதுவும் எடுத்துக்கல. சரி, ஓகே, இந்த மாதிரி ஆக்சசரிஸ், இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை. இந்த கன்சிலர் மிக்ஸ் ஃபவுண்டேஷன் பார்த்தேன். என்னோடய ஸ்கின் டோனுக்கு அது செட் ஆகலை. அது ஒரு மாதிரி வந்து க்ரீஸியாக இருந்துச்சா, அதனால் எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ இங்கேருந்து OMRக்கு போகிறோம், என்னோடய அம்மா வீட்டுக்கு. ஸோ
அங்கே வந்து போயாச்சு. மதியம் லஞ்ச் குக் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். பட் ஆனால் வீடியோ எடுக்கல. ஏன்னா கொளத்தூர்லேருந்து அடையார் வந்தோமா, அடையார்லாம் திரும்பி ஓஎம்ஆர். அதனால் சுத்தமாக முடியல, அவ்வளோ ஒரு வெயில். போனதும் வந்து எப்படா விழுவேன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்காக வந்து சிஸ்டர் வந்ததும் அவங்க கூட ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேயே கேக் கட் பண்ணிட்டோம். என்னோட இன்னொரு சிஸ்டருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததும் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஓஎம்ஆரில் ஏகேடிஆர் பக்கத்தில் இந்த சர்வீஸ் ரோடில் வந்து நிறைய குட்டி குட்டியாக கடை இருக்குது. அது இப்போ தான் வந்திருக்கான்னு தெரியல. நிறைய ஷாப் இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி மினி பர்கர், அப்புறம் சிக்கன் லோடட் ஃப்ரைஸு, விங்ஸு, சிக்கன் பாப்கார்ன் இதெல்லாமே இருந்துச்சு. ரேட்டுமே வந்து நல்லா அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அங்கேயே வந்து அந்த ரோட் ஷாப்பில் வந்து அங்கே ஜாலியாக ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி சிக்கனோட ஃப்ரைஸு, மினி பர்கர் இது எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வர வழியில் வந்து என்னோடய மதர்-இன்-லா வீட்டுக்கும் ப்ளஸ் என்னோடய ஹவுஸ் ஓனர் அவங்களுக்குமே வந்து டெசர்ட் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும்ல. இந்த கொளத்தூர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்பி கேக்ஸ் ஒன்று இருக்கும். அங்கே டெசர்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே டெசர்ட்லாம் வாங்கிட்டு சரி ஓகே நம்ம க்ளோசிங்க்கு வந்து வீடியோ க்ளோசிங்க்கு பேசுவோம்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆல்வேஸ் லவ் அப்படி இருந்துச்சா. அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த இன்க்ரீடியண்ட்டே உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆமாம். ஸோ மேலே வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கு, அது கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. இன்னைக்கு டே வந்து ரொம்ப நிம்மதியாக போச்சு. காலையில் வந்து எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போனோம். அடையாரில் இருக்க ஜீசஸ் கால்ஸ் வந்து போயிருந்தோம். போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போனோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே லஞ்சு சாப்பிட்டோம். பட் ஆனால் நான் வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். ஸோ இருந்த பசியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்டுட்டேன், வீடியோ எதுவும் எடுக்கல. சரி அப்புறமா அங்கேருந்து வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போனோம். அங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரோட் ஷாப்பில் வந்து ஒரு சிக்கனோட ஃப்ரைஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. சிக்கனோட ஃப்ரைஸு, சிக்கன் பாப்கார்ன், விங்ஸு அதுக்கப்புறமா அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ இங்கே வந்து டெசர்ட் வாங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். நாளைக்கு வந்து 23rd ஏப்ரல் எலெக்ஷன் டே. நாளைக்கு போயிட்டு இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், தேங்க்யூ.